பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் மானிடைஸ் வாங்கினேன். ஸோ நான் மானிடைஸ் வாங்கின அந்த 5 டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூடியூப் பற்றி தெரிய வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கனித்தமிழ் டெக்குன்னு போட்டுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டை பாருங்கள். யூடியூப்க்கு மானிடைசேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, யூடியூப் ரூல்ஸ் பாலிசின்னு இருக்கு. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் புதிய யூடியூபர் பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலில் போயிட்டு இதில் இருக்கிற வீடியோஸை நீங்கள் பாருங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 5 டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 5 டிப்ஸுமே வேல்யூபிள் ஆனது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 விஷயம் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச்சில் இப்போ உதாரணம் சிக்கன் ரெசிபி அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிளாகாக இருக்கலாம். பிளாகாக இருந்தீங்கன்னா பிளாக் சம்மந்தப்பட்டது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸாக இருந்தால் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டது போட்டுக்கோங்க. வாட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து சிக்கன் ரெசிபின்னு போட்டுக்கிறேன். சிக்கன் ரெசிபின்னு போட்டுக்கிட்டால் இந்த மாதிரியெல்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3 டாட் இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு சர்ச் ஃபில்டர் கொடுத்துக்கிட்டு எனி டைப் கொடுத்துக்கிட்டு லாஸ்ட் 1 hour கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளேன்னு இருக்குது. நீங்கள் அப்ளை கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்ளை கொடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு 1 hour 25 minutes போட்ட வீடியோஸ் எல்லாம் இங்கே வரும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதில் எது நல்லா போட்டிருக்காங்களோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி போடலாம். மக்கள் வந்து அந்த நீச்சல் அதிகமாக பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கற்றுக்கங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு டைப்பான டிப்ஸு. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யூடியூப்ல இந்த ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெண்டிங் இருக்கு. இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ட்ரெண்டிங்கான வீடியோ, இப்போ இங்க பாத்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான வீடியோ போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வீடியோ மக்கள் நிறையவே பார்க்குறாங்க. 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க. 11 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல்க் ப்ரிப்பரேஷன் ஃபுட்டை ரெடி பண்ணி போட்டால் மக்கள் நல்லா பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு கேட்டகரிக்கு மட்டும் சொல்லலை. உங்களுக்கு என்ன இருக்கோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அகைன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டெப் நான் சொல்லிடுறேன். 3rd ஸ்டெப் என்னன்னா, உங்களுடைய YT ஸ்டுடியோவை எடுத்துக்கோங்க. உங்களுடைய YT ஸ்டுடியோவில் அனலிட்டிக்கில் போங்க. அனலிட்டிக்கில் போயிட்டு இந்த இடத்துல ட்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 2 டைப்பான வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் வீடியோ. ஸோ ரீசன்ட் வீடியோ என்ன பார்த்துட்டு இருக்காங்க, பொதுவாக மக்கள் என்ன தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் நீங்கள் போடலாம். ஸோ ஏன்னா ரீசன்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக வந்து ஆர்ட் நியூஸ் போயிட்டு இருக்கும். அதை நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டாக மாற்றி போடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாப் சர்ச்சஸ்ன்னு இருக்கும். உங்கள் சேனலுக்கு ஏற்ற டாப் சர்ச்சஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இதை டச் பண்ணி பாருங்கள். அகைன் இந்த சர்ச்சுடு அண்ட் யூடியூப்னு இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், யூடியூப் மானிடைசேஷன் பாலிசி அப்படின்னு இருக்குது. இது எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்கோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து 3 டிப்ஸ் சொல்லிட்டேன். 4வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த கூகுளை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. கூகுள் ட்ரெண்ட்ஸில் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல சிக்கன் ரைஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க அந்த சர்ச் பாரில். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சர்ச் பாரில் சிக்கன் ரைஸ்ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லா பாருங்கள், இந்தியான்னு இருக்குது. பாஸ்ட் டேனா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆல் கேட்டகரின்னு இருக்குது. நீங்கள் டச் பண்ணி எக்ஸ்பெஷலி உங்களுடைய கேட்டகரி என்னவோ அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வெப் சர்ச்னு இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணி இந்த இடத்துல யூடியூப்னு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரேட் ஆகி நமக்கு காட்டும். இங்கே பாருங்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள்
ரிலேட்டட் கொரீஸ்னு இருக்கும், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 100% ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டை நிறைய பேர் போடுறாங்க. இந்த இடத்துல டாப்புன்னு இருக்கும், இதை நீங்கள் டச் பண்ணி ரைசிங்கில் வந்து நீங்கள் ரைசிங் இருந்தால் அதை டச் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ஸோ நீங்கள் இந்த நீச்சில் மற்றவங்கள விட எப்படி நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும்னு பாருங்கள். அப்படி நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்க முடிஞ்சால் இந்த மாதிரியும் உங்களுடைய டாப்பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி வீடியோ போடலாம். எது ஹையஸ்ட்டாக வந்து ரைசிங்கில் போயிட்டுருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வீடியோ போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆவதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு நீங்கள் போட்டுக்கோங்க. யூடியூப் ஆடியோ லைப்ரரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இங்கே பாருங்கள் 2ஆவதாக இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் ஒரு டேப் இருக்கும், இந்த டேபை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சிக்கன் ரைஸ்ன்னு போட்டுக்கிட்டு உங்கள் கண்டென்ட் என்னவோ நீங்கள் போட்டுக்கோங்க. யூடியூப்பே அழகாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சிக்கன் ரைஸ் டாப் 5 சிக்கன் ரைஸ் ரெசிபீஸ் யூ மஸ்ட் ட்ரை. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே அவுட்லைனு, டைட்டலு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில், இது எல்லாமே கொடுத்துட்றாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது மாதிரியும் நீங்கள் ஐடியாஸை கலெக்ட் பண்ணி வீடியோ போடலாம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தம்ப்நெயில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த தம்ப்நெயில் மேலே டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் காமிக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நான் 5 டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ ரொம்ப 3ஆவதாக சொன்ன டிப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த 5 டிப்ஸும் ஃபாலோ பண்ணி உங்கள் சேனலில் வீடியோ போடுங்க. அது மட்டும் இல்லை, யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி ரூல்ஸ்ன்னு இருக்குது, என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒருவேளை என்னுடைய நம்பர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்பர் வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஜஸ்ட் 199 தான். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்பர் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.